இப்போது நீங்கள் விரதம் இருக்கும்போது முதல்ல ஒரு எண்ணம் உங்களோட மனம் தான் வந்து நல்லதையும் உருவாக்கும் கெட்டதையும் உருவாக்கும். உங்கள் கர்மா தான் அந்த மனம் மூலியம் போய் என்ன சொல்லலாம், நீ போய் இவனை போய் அடி, இன்னைக்கு நீ தண்ணி அடி, நீ நான்வெஜ் சாப்பிடு, எதுக்கு கோயிலுக்கு போய் சும்மா அதை சாப்பிடாதே நல்லா தானே இருக்கான் பாரு, அவன்லாம் எவ்வளோ சூப்பராக இருக்கான் பாரு, உங்கள் கண் முன்னாடியே ஒருத்தனை காட்டும். உழுந்து கோயிலுக்கு போயிடும், துன்பத்தை அனுபவிச்சுட்டே இருப்பான். எதுவும் இல்லாமல் ஜாலியாக டெய்லியும் பப்பு டிஸ்கோத்து பார்ட்டிக்கிட்டுன்னு போகிறோம், சந்தோஷமாக இருப்பான். இப்போது இந்த மனம் வந்து நம்மளை என்ன பண்ணால், ஆமாம் அவன்லாம் ஜாலியாக இருக்கானே, சரி ஓகே நம்ம இதுக்கப்புறம் விரதம் இருக்க வேணாம் சொல்லி மாறிடுவான்ல. இங்கே தான் பெரிய சூட்சம் என்னென்னா, இந்த 48 நாள் இவன் விரதம் இருக்கான்ல, இந்த 48 நாள் என்றைக்காவது ஒரு நாள் இவனோட கர்மா மொத்தமும் குறைஞ்சி ஒரு 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 மிராக்கள் முருகர் இவனுக்கு கொடுக்குற ஒரு வரம் வந்து இவனுக்கு வந்துடும். அந்த வரம் வந்துச்சுன்னா அடுத்த 10 வருஷம் இவன் சூப்பராக இருப்பான். இந்த 30 நாள் ஜாலியாக இருக்கான்ல மாதம், அந்த 30 நாள் ஜாலியாக இருப்பான். என்றைக்கா ஒரு நாள் அவனோட தண்ணி அடிக்கிறது எங்கேயா போய் அவன் அன்றைக்கி ஒரு பிரச்சனை பண்ணுவான் பாருங்க, அந்த ஒரு பிரச்சனை அடுத்த ஒரு 10 வருஷம் வாழ்க்கையே மாற்றிடும். இதுதான் இந்த விரதத்துக்கும் அந்த விரதம் இல்லாததுக்கு ஒரு வித்தியாசம்.